ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எங்கெங்கேயும் இப்போ ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து வெறுமனே சும்மா படம் பண்ணல. ஒரு விடிய கால பொழுதுல ஒரு அழுக வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. எல்லாரும் தூங்கும்போது என்ன இருப்பாங்க, நாளிலேருந்து நம்ம வாழ்க்கை மாறிடும், விடிகிற பொழுது நம்மளுக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தாங்க. விடிய கால ஒரு அழுகுறல் இருக்குல்ல, அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸ்ட்ராங்காக இருக்கோட போய் நம்ம எதுக்கு உரையாடணும்? அவள் போடான்றுவா நீ. சேவலை வச்சு ஷூட் பண்ணுறது என்ன பாடுபட்டீங்க? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மனிதர்கள் ஹேண்டில் பண்ணுறதோட. அது பிரச்சனை இல்லை. அழுதுட்டோம், அந்த ஷாட்டை வந்தோடனேலாம் தேம்பி அழுதுட்டோம். போதும்ல, இந்த இமேஜ் ஒன்று போதும்ல, அவ்வளோதானே. நீங்கள் ஒழுங்கில்லாத ஒரு ஆக்ஷனை நீங்கள் பார்க்குறதுக்கு நான் ஒழுங்காக அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. பாம்பு மாதிரி ஒரு நாக்கு வெளியே வரட்டும். கிளைமேக்ஸில் ஒரு ஹை இல்லைன்ற ஒரு இது வருது இல்லை, இதுக்கு மீறி எனக்கு புரியல. ஒரு பொண்ணு நிப்பாட்டி வச்சு அந்த உறவினெலாம் சுற்றி நின்று வந்த பொண்ணே சேலையை தூக்கி பிடிக்கும். ஒரு வந்து இது பண்ணுவார், ஒரு இது இருக்கும் சாட்டை, நம்ம சத்துன்னு அடிச்சு சாட்டையால். ஆமாம், அப்படியே தேம்பி அழுதுகிட்டு உண்டி போட்டு உட்காந்துருக்கு. நீங்கள் கேட்குற ஐயா தானே. கொட்டுக்காளிக்கு சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசர். எப்படிங்க நரேட் பண்ணிங்க ஒரு ப்ரொடியூசர் இந்த கதையை? இல்லை, அது வந்து அண்ணன் வந்து கூழாங்கல் அவருக்கு பிடிக்கும். பிடிச்சோடனே வந்து அடுத்து என்னப்பா பண்ணலாம், நம்ம ஒன்று பண்ணுவோம் சொல்லுன்னாரு. நான் கொட்டுக்கலையோட ஐடியா சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். படித்து பார்த்துட்டு அவ்வளோதான், ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஐடியா சொன்னேன்னு சொல்கிறீங்கல்ல, என்ன சொன்னீங்க? இல்லை, ஒரு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட்டி போவாங்க. அந்த பேய் யாருக்கு பிடிச்சிருக்குன்றது கடைசியாக தெரியும். அந்த பேய் கிடையாது, காதல் வயப்பட்டிருக்கனால அந்த பேயின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த படத்தின் வழியாக என்ன சொல்ல வரோன்றதெல்லாம் அதில் சொல்லலை. தான் ஐடியா. ஒரு ட்ராவல், திரும்பி ஒரு மாப் மென்டாலிட்டி ஸ்டோரி, ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக போவாங்க. அதுக்கு நான் மட்டும் பொறுப்பு கிடையாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய குறிப்பு. எதுக்கு இப்போ கூழாங்கல்லேருந்து இவ்வளோ கதாபாத்திரம் அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே, இது ஒரு மாப் மென்டாலிட்டி ஸ்டோரி, இது மாதிரி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களையும் தனித்தனியாக கூட்டி போயிட்டு வாங்கன்னு சொன்னால் போக மாட்டாங்க. இப்படி ஒன்று பண்ண போகிறதுக்கு நான் மட்டும் பொறுப்பு கிடையாது அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு கூட்டத்தை சேர்ப்பாங்க. இப்போ இந்த கூட்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது என்ன இடம், இந்த பயணத்தின் வழியாக. இதாவது நான் இந்த படம் அவர்கிட்ட சொல்லும் போது நான் தான் சொன்னேன், இந்த படம் இறுதியை பற்றின படம் கிடையாது, ஒரு முடிவை நோக்கி போகிற படம் இது கிடையாது, கிளைமேக்ஸ் நோக்கி போகிற படம் இல்லை. இந்த பயணத்தினுடைய இந்த மனிதர்களோட உரையாடலை, நம்ம அந்த மனிதர்களை பற்றி, நம்ம அந்த இடத்துல இருந்துக்கிறத பற்றி. அதான் இந்த படம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கேள்வியாக வரும், இடத்துல ஆன்சர் கிடைக்கும், திடீர்னு கண்ணாடியாக வந்து முன்னாடி வந்து நிற்கும். படமே கேள்வியா, படமே பதிலா, நமக்கே ஒரு கண்ணாடியாக வந்து நின்றும். நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொல்லு. கொட்டுக்காளியினுடைய வெரி ஃபர்ஸ்ட் தாட் உங்களுக்கு என்ன வந்துச்சு? தொடர்ந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. இதை நம்ம அட்ரஸ் பண்ணலாம். சிறு வயதிலிருந்து வெவ்வேறு கதைகளாக எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லைடா, அக்கா வந்து இந்த சும்மா ஒரு மாதிரி இருந்தாடா, நான் கூட்டி போயிட்டு வந்தோம்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. போயிட்டு வந்த பெண்களோட முகங்களில் பார்த்தா அவ்வளோ இறுக்கம் இருக்கும், அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே எனக்கு அப்போ எனக்கு தெரியாது. நான் அந்த ஆட்டோவில் வர்ற சின்ன பையன் தான் நான். அச்சோ, சூப்பருங்க, ஓகேங்களா. எனக்கு தெரியாது. இது மாதிரியே நம்ம பார்த்துட்டு வர்றோம். இப்போ வளர்ந்து பார்த்து ஒரு படம் பண்ண பிறகு இதை பார்க்கும்போது இப்போவும் தூரத்தில் ஒரு இடத்துல இப்படி நடக்குது, எனக்கு அந்த தகவல் வருது. நான் இப்போயும் போய் பார்க்குறேன், இப்போவுமே எனக்கு அது ஒரு வேறு கதையாக சொல்கிறாங்க. அப்புறம் அது என்ன கதை அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம வந்து இந்த ஃபிலிம் மேக்கராக நம்ம இங்கேருந்து வந்து இருக்கனால நம்ம வந்து என்ன விஷயம் இது போடுறோம் அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே ஏகப்பட்ட டைனாமிக்கல் இருக்குது. பெண்களுக்கு ஏன் நடக்கும்ன்றது வேற. அந்த ஆட்டோவில் இருக்கிற சின்ன பையன் தான் நீங்கள் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானே என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, நீங்கள் இந்த சம்பவத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, அவர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த கதையில் எந்த கேரக்டர் நீங்கள் தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இன்னொன்னும் சொல்லிடுறேன், எல்லா கதாபாத்திரமாகவும் நம்ம ஒரு டயத்தில் இருந்திருப்போம். நான் அந்த சின்ன பையனாக இருந்தேன், அந்த சின்ன பையன் தான் பாண்டியாகவும் இருந்தான், ஓகேங்களா. அந்த சின்ன பையன் கொஞ்சம் அப்படி இப்படி அந்த பொண்ணு திரும்பி சிரிச்சால இந்த படத்தில், அதுபோல் அந்த குழந்தைகளோட உலகம் சிதையாமல் இது பண்ணாமல் ஒரு சென்ஸ் ஏதோ எனக்கு வந்து நான் இங்கே வந்து ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டேன். அந்த சின்ன பையன் பாண்டியா மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என்னத்தை எங்கேயோ போயிட்டு வரீங்க, அவர் என்னக்கா எங்கேயோ போயிட்டு வரீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஃபுல் கதை சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருப்போம். வளர்ந்த பிறகும் இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்படுறீங்கல்ல, ஒரு வளர்ந்த பையனை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க? இதில் ஒரு டைலாக் வரும், நைட்டு ஒத்த சத்தில் போயிருக்கும் போல சார், பயந்துருச்சு, சரிட்டா கூட்டி போத்தான்னு அவ்வளோ போலீஸ்கார் வந்து நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அவர் நினச்சா கதையை அங்கேயே முடிச்சு விட்டுருக்கலாம், பொழிச்சு 2 இறுக்கி போங்க அப்படின்றது இருக்கலாம். அந்த ஊரில் அந்த இதில் அந்த மித்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இதையும் நம்புறது இருக்குல்ல அந்த உலகத்துக்குள்ள. அந்த உலகத்துக்கு ஒன்றுமே நான் பண்ணல.
இவங்க நம்பிட்டு இருக்க உலகத்துக்குள்ள நான் போயிட்டு வாங்கணும் உங்களையும் கூப்பிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வெளியே வந்துட்டு மீதியும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். இப்போ சொன்னாங்கல்ல நைட்டு ஒத்த சீத்தில் பெரும்போது அரண்டுருச்சுடா பயந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி. ஓகே, அதுக்கு ஒன்று இப்படி நடந்துட்டு இருக்கு, அதுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு. அதுக்கு பின்னாடி காதல்னு ஒன்று இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஃப் த ஃபிலிம் இந்த இமேஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம், இந்த மொமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் இருக்குல்ல. இந்த அம்மா கதாபாத்திரம், இந்த பொண்ணோட அம்மா கதாபாத்திரம், அப்பா கதாபாத்திரம் நடைபிணமாக வாழ்வாங்க. அவங்க வாய்ஸுக்கு வேல்யூவே இருக்காது. ஏன்னா அவங்க மிகப்பெரிய தன்மான பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஒரு அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து இந்த கல்ச்சராக உறவு சிக்கலாக இதெல்லாம் இருக்குது. இப்போது எனக்கு அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் காட்சி ஒரு விடிய கால பொழுதுல ஒரு அழுக வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. எல்லாரும் தூங்கும்போது என்ன இருப்பாங்க, நாளிலேருந்து நம்ம வாழ்க்கை மாறிடும், விடிகிற பொழுது நம்மளுக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தானே. விடிய கால ஒரு அழுகுறல் இருக்குல்ல, அது ரொம்ப பெயினானது. நீங்கள் விடிய கால அழுகிறத யாராவது பார்த்துருக்கீங்களா? திருநெல்மணியின் பிள்ளையில் வந்து ஒன்று எழுதியிருப்பார், அவ அழுகையே பொத்தி பொத்தி வைத்து அந்த இரவை விடிய செய்தாள் அப்படின்னு ஒன்று. ஓகேங்களா, இந்த இதெல்லாம் இருக்குல்ல எனக்கு நீங்கள் எப்போ வேணால் அழுகிறதே பெரும் இதுதான். ஓகேங்களா, வேற வழி இல்லை, அது வழியாக நம்ம ஒரு இடத்துக்கு வந்து சேருவோம். ஒரு வெடிப்பு தான். ஆனால் எந்த நேரம்னு ஒன்று இருக்குல்ல, விடிய காலத்துன்னு அந்த சீன் எனக்கு பயங்கர பெயினானது. ஒரு அம்மா விடிய காலையில் அழுதுகிட்டே போயிட்டு வந்து தெய்வத்திட்ட வந்து துணூர் எடுத்துட்டு வந்து மகளுக்கு பூசி விடுறாங்க இப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு அது அங்கேருந்து தான் படம் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. ஏன் இவங்கனால அந்த யாருமே இல்லாத, யாருமே இவங்களை காணாத, எல்லாரும் உறங்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் தன் மகளுக்கு அப்போதான் இப்போ ஒரு சின்ன சப்போர்ட் பண்ண முடிய நிலைமையில அவங்கள வச்சிருக்காங்க. எல்லாரும் விழித்த பிறகு ஒன்றுமே அவங்க பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப மிகப்பெரிய தன்மான பிரச்சனை வந்துடுச்சு அவங்களுக்கு. அவங்கள அப்படி ஒரு நெருக்கடி பண்ணி நடைபிணமாக வாழ்வாங்க. அதனால இந்த படத்தில் எல்லாத்துக்கும் கதாபாத்திரங்கள்லாம் டைலாக் இருக்கும். அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு டைலாக் இருக்காது. அவங்க அம்மா என்ன பேசியிருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மீனா பேசினா அதே ஒரே ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, மீனாவா அப்படின்ட்டு. இன்னொரு ஒரே ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க, காலை இறுக்கமாக கட்டி போட்டனால ரத்த ஓட்டெல்லாம் மயங்கி போயிடுச்சு அப்படின்ட்டு. சேவலுக்கு எல்லாமே அவங்க பெண்ணை தொடர்பு ஏற்படுத்தியே இவங்க பேசுவாங்க. இவங்களும் சொல்லுவாங்க நீ விடுவ ஓடட்டும்னு அப்படின்வாங்க. இப்போ மகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எவனுக்கு கேட்காத ஒரு தருணம் இருக்குல்ல, அது எல்லாரும் அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க அதை பண்ண முடியும். அதுதான் அந்த விடியகாலம். ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் இந்த படம் எடுத்திருக்கீங்கன்றது எல்லாருக்கும் தெரியுது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் விஷுவலாகவும் இந்த படத்தை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. கிராஃப்ட்லேயும் எந்த விதத்துலையும் இந்த படம் வந்து குறைஞ்சிடல, அது நீங்கள் விடல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிஜமாவே சொல்கிறேன். இல்லைங்க, கிராஃப்ட் தான் ஃபஸ்ட்டு. உண்மைக்கே கிராஃப்ட் தான் ஃபஸ்ட்டு. சீரியஸாக இன்னைக்கு ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வரட்டும், நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன். நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சோன்னு பாருங்கள், எக்ஸ்பீரி ஆகாத ஒரு ஒர்க்காக தான் இருக்கும். ட்ரூ. நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லுவேன். அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு கற்றுருக்கேன். ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எங்கெங்கேயோ இப்போ ஏதோ பண்ணிட்டு வந்து வெறுமனே சும்மா படம் பண்ணல. இதுக்கு நியாயம் செலுத்தி இது ஒரு விசுவல் மீடியம்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அவ்வளோ ரிலேட்டடாக அவ்வளோ லேர்ன் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு இலக்கியத்துக்கு தெரியும், எவ்வளோ தூரத்துக்கு நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபாலோ பண்ணி எவ்வளோ படங்களை பார்த்தது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஒன்று பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். இல்லை அதுலலாம் எங்கே எனக்கு அரெஸ்டிங் ஆகிடுச்சுன்னா ஜட பின்னுவாங்க. அவள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி வேணா இருக்கலாம், வெளியே கூட்டி வரும்போது அவளை சிங்காரிச்சு பொட்டு வச்சு அப்படியே வெளியே கூட்டி வரும்போது ஓகே ஒன்றும் இல்லை, இந்த குடும்பம் சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்றத வெளியே சொல்கிறது இருக்குல்ல, அதுக்கு அது ஒரு செயின் இருக்குல்ல, அதுதான் அந்த செயினாக தான் நான் அதை வந்து போட்டேன். இப்போ ஜட பின்றதுலேருந்து அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு சில இமேஜஸ்லாம் கிடைக்குது. என்னெல்லாம் கிடைச்சிது? ஏகப்பட்டது கிடைச்சிது. சொல்லுங்கள். டேமில் நடந்து போகிறது தானே சார். டேமில் நடந்து போகிறது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஜடையை இறுக்கி பின்றதை காமிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லூஸாக இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்குறான், ஃப்ரீயாக இருக்கிற எல்லாத்தையுமே பார்க்குறான். இதுக்கு எப்படி உங்களுக்கு ரைட்டிங்கில் அமைஞ்சுது? 15-20 நாளாக வீட்டுக்குள்ளேயே அடகுபட்டு கிடக்கவ வெளியே வந்து வர்றது இருக்குல்ல, அதுவே அவளுக்கு பெரிய ஹாப்பி தான். இவங்க எதுக்கு வேணால் கூட்டி போய் இவங்க எங்கே கூட்டி போய் என்ன பண்ணாலும் இவோ தன்னோட மோட்டிவ்லேருந்து மாற போகிறது இல்லைங்க. அவள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேண்ணா, நான் உரையாட வேண்டியது இந்த மக்களோட தான். இந்த எல்லாரும் இருக்காங்கல்ல, ஒரு ஏதோ ஒன்று பண்ணி இந்த சூழலை சரி செஞ்சிட முடியும்னு ஒரு இன்னசென்ட்டாக நம்பி ஒரு பயணம் போகிறாங்கல்ல, அவங்ககிட்ட தான் நான் உரையாடணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸ்ட்ராங்காக இருக்கோட போய் நம்ம எதுக்கு உரையாடணும்? அவள் போடான்ருவா, நீ எனக்கு எதுக்கு அந்த அட்வைஸ் பண்ணுற போடா அப்படின்றவா, எனக்கு எதுக்கு அதை ஆறுதல் சொல்கிற,
என்னை அனுதாபப்படுறியா நீ கொண்டு முடியும் போன்றுவான். கரெக்ட். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் நீ போயிட்டு வான்றுவான். நான் இந்த வீக்காக இருக்க மனிதர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சி தான் இவங்கள்ட்ட இது பண்ணுறது. அவளுக்கு அங்கேருந்து வெளியே வந்ததே இவங்க எங்கே வேணால் கூட்டு போட்டுவாங்க. ஓகே நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய ஓப்பன் பிளேஸை பார்க்குறா. அவள் சோல் மட்டும் அங்கே போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பி இங்கே வந்து இப்படின்ற இமேஜஸ் தான் எனக்கு வந்து. தன்னையே அவள் லூஸ் ஹேரில் பார்க்குற ஒரு இமேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோவில் கட்டப்பட்டிருக்க கயிறு இருக்குல்ல, இதுவும் அப்படியே ஃப்ரீயாக ஆடுது. இது இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஷேர் ஆட்டோ வந்த பிறகு தோணுச்சா இல்லை என்னை பேய் குளிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, உடனே அவளுக்கு என்ன தோணுதுன்னாங்க இதெல்லாம் நீ இந்த ஆட்டோ முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூட நம்பிக்கைகளுக்கு அந்த ஆட்டோவே ஏறி இருக்கும். 4 கண்ணு இருக்கும், அது இருக்கும், எலுமிச்சம்பழம் அது இதுன்னு இருக்கும். அவன் டிஸ்டி இதை தொங்க விட்டுருப்பான். இவளுக்கு அவங்க பேய் பிடிச்சின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறதுன்னா இந்த இமேஜை தான் பார்க்குறான். இந்த பொண்ணை நம்ம முதல்லேருந்து ஒரு திடமான உடல் மொழியோட இறுக்கமான முகத்தோட காமிக்கிறோம். படம் ட்ராவலில் போயிட்டே இருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஊர்லேயும் சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேயும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்றதையும் நமக்கு தெரியுது. நிறைய பேர் இந்த சாமியார்கிட்ட கூட்டு போகிறாங்கன்றதும் நமக்கு தெரியுது. அங்கே போய் நம்ம சில பெண்களை காமிக்கிறோம். அவங்களும் அதே மாதிரி திடமான முகத்தோட இறுக்கமான முகத்தோட இருக்காங்க. எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க? அந்த இடம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நான் குளோரிஃபை பண்ணி காட்டலை. நீங்கள் போய் யூடியூப்பில் ட்ரை பண்ணால் கூட வரும். குளோரிஃபை பண்ணி காட்டினா நம்ம மக்கள் அது ஏதோ ஒரு மாதிரி ஃபாலோ ஆயிருமோன்ற பயத்தில் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக காட்டியிருக்கேன். ஆனால் அந்த மினிமலிஸ்டாக காட்டினது எனக்கு எவ்வளோ பெரிய இப்போ ஹை கிளைமேக்ஸில் ஒரு ஹை இல்லைன்ற ஒரு இது வருது இல்லை. இதுக்கு மீறி எனக்கு புரியல. ஒரு பொண்ணு நிப்பாட்டி வச்சு அந்த உறவினெலாம் சுற்றி நின்று அந்த சேலையை வந்து அதை சொல்லுவார் இந்த கொஞ்சம் பிடிமானா அந்த ஒரு பொண்ணு கூட அவங்க சொந்த பொண்ணே சேலையை தூக்கி பிடிக்கும். இவர் வந்து இது பண்ணுவார். ஷாக் ஆகுதுல்ல. அவன் அந்த பொண்ணு வேறு என்ன வெளிக்கட்டும். எனக்குலாம் நான் ஒரு இமேஜ் பார்த்தேன். கூழாங்கல் பண்ணும்போது அரிட்டாப்பட்டி ரோட்டில் பயணிச்சுக்கிட்டே இருப்பேன் அடிக்கொருக்கா. அங்கே ஒரு அம்மா முட்டி போட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த அம்மா மண்டல் நசன்னு தேய்ச்சி ஒரு இது இருக்கும் சாட்டை, நம்ம சத்துன்னு அடிச்சு சாட்டையால் ஆமாம் அப்படியே தேம்பி அழுதுகிட்டு முட்டி போட்டு உட்காந்துருக்கு. நீங்கள் கேட்குற ஐயா தானே அதை பண்ணணுமா என்ன? அது வேண்டாம்ல. ரியாலிட்டியாக ஒரு படம் எடுக்கிறோம், மக்களோட நெருக்கமாக போய் ஒரு கதை உரையாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒரு ஃபிலிம் மேக்கராக நாங்கள் அதை பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். வாயரிஸ்டிக்கான ஒரு இடத்துக்கு படத்தை கொண்டு போயிடக்கூடாது நீங்கள் நினச்சிருக்கீங்க. அவங்க அந்த இடத்துக்கு வரக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஷாட் இருக்கும். ஒரு மரம் அந்த மரத்துக்கு இளைஞர் சைடில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க எய்த்தாப்பு நடந்து வருவாங்க. அங்கே ஒரு டைலாக் போயிட்டுருக்கும். மீனா பாண்டியை கல்யாணம் பண்ணானா பண்ண பிறகு மாறாமல் இப்படியே தான் இருப்பா, நீங்கள் அப்போ இப்படி கூட்டி தானே வந்து நிற்பீங்கன்ற டைலாக் தான் அங்கே போயிட்டுருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் முன்னே அப்படி இப்படி திருவான்னு பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா இப்போவும் அப்படியே வந்துட்டு உருனே இருக்கா, இது பண்ணுறா, இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கா இப்படின்றது இருக்கும். மீனா ஸ்ட்ராங்கானவன்றது தான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கோம். அதோட ரிசம்பிள்ஸாக அந்த பொண்ணை வைக்கிறோம் நம்ம. போல்டாக வந்து நிற்பா, இது பண்ணி என்னன்னா இப்படி இந்த புனிதம்னு சொல்கிறேன் அந்த உடலை நீ பண்ணிக்கோ, உனக்கு அது புனிதமாக இருக்கலாம், எனக்கு என்னோட தாட்ஸு என்னோட எண்ணம் இருக்குல்ல அது பெருசு அப்படின்றது அந்த இடத்துக்கு அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவான். நான் அந்த மாதிரி போயிட்டு வந்த ஆட்களை பார்க்கும்போது அவங்க லைஃப் முழுக்க வந்து ஒரு பெரிய இருக்க முகத்தில் அப்பிக்கிறோம். சுற்றி இவ்வளோ பேர் இருக்கும்போது வந்து பிடிச்சிக்குமானோடனே அந்த சேலையை தூக்கி இது பண்ண விடுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு என்னன்னு சொல்ல, அது வந்து அவ்வளோதான். கொட்டுக்காளி கதை ஐடியாலாம் வந்த பிறகு முதல்ல வந்த இமேஜ் சேவல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இதில் பாவப்பட்ட ஜீவன் ஒன்று இருக்குல்ல, அது சேவல் கூட்டி போய் இப்படி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமல் வர்ற மாதிரி தான் சின்ன பையனும் அந்த சேவலும் ஒன்று தான்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அப்படி தான் நான் ரெசம்பன்ஸ் பண்ணிக்கிருவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்படி ஒன்றை பலி கொடுத்தா இது ஒன்று சரியாயிருன்ற ஒரு தாட் ஒன்று இருக்குல்ல, எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு இமேஜாக வந்துச்சு. இது வந்து இப்போ வந்து அந்த பையனை அவங்க நினச்சிக்கிறது, அந்த பையனோட தாட்டை அவன்ட்டு வந்து எரேஸ் பண்ணிட்டேன் இதன் வழியா அப்படின்னு நினச்சிக்கிறது, இதை பலி கொடுக்குறது மூலமா அப்படின்றது இருக்குல்ல. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது. நம்ம சொசைட்டி அப்படி தானே, யார் மேலேயா பழி போடுறதுக்கு ஒன்று தேவைப்படும்ல, ஈஸியாக பழியை போட்டு எஸ்கேப் ஆகிக்கலான்ற அது மாதிரி அங்கே சேவல் மேலே பழியை போட்டு சேவல் பழி கொடுத்துட்டு ஆமாம் அப்படி தானே பழி கொடுத்துட்டு இதை பழி கொடுத்துட்டோம், இதுலேருந்து நம்ம இந்த இஷ்யூஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இது இங்கே அதான் நான் சொல்கிறேன், எதுவுமே அந்த வில்லேஜில் அங்கே மட்டும் தான் நடக்கும். படிப்பறிவு இல்லாத அதெல்லாம் மேட்டரே கிடையாது. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது ஒரு கல்லில் கட்டப்பட்ட சேவலை பொண்ணு பார்க்குறா, இதுக்கு நிதானமாக நீங்கள் ஷார்ட் வைக்கிறீங்களா? அதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கு.
அந்த கல்லுலேருந்து கயிற்றுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் வெளில வந்துடுது. அது வெளில வந்தோடனே அந்த வீட்டு ஆண்கள்லாம் துரத்தி பிடிச்சி மறுபடியும் கட்டி வச்சிடறாங்க. அது இவளோட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி. அது வந்து மேஜிக்காக வந்து நேச்சருக்கு தேங்க்ஸ் டு நேச்சரும் போட்டோம்ல, அதுக்கெல்லாம் இதோட ரிலேட்டாக தான், இதுக்கெல்லாம் மைண்டில் வச்சு போட்டது தான். எனக்கு இந்த பொண்ணு இப்போ நம்ம பேக் ஸ்டோரி எதுவுமே காட்டலைங்க. இந்த ஒரு ஆஃப் வேல தான் அந்த படத்துக்குள்ளே போயிருக்கோம். ஓகேங்களா? இந்த படத்தோட நரேஷன் வழியாக, அந்த படத்தோட டைலாக் வழியாக பேக் ஸ்டோரி என்னன்றது நமக்கு அங்கங்கே கன்வே ஆகும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்துட்டு இருக்கின்ற இமேஜை நான் அங்கங்கே வைக்கணும். இந்த பொண்ணு இப்படி தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா, சொல்லி போனோடனே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும் வைக்கும்போது திரும்ப பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க இருக்குல்ல, அது சேவலை தான் வந்து உண்மைக்கு என்னென்னா அந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்க வைப்பாங்க. இது நீ அவனா நினச்சிக்கோ, இந்த தாட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமாம்மா. ஓ, இது நம்பிக்கையில் இருக்குது. அதனால தான் அந்த பிள்ளை பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. நம்ம காஸ்டியூம் எல்லாமே அந்த பிள்ளையை வந்து அந்த மாதிரி மேனேஜ் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்படிலாம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த பிள்ளையோட தாட் வழியாக வந்து இது பண்ணுறது இருக்குல்ல, அப்போ எனக்கு இந்த மாதிரியான இமேஜஸ் இப்படி ஒரு சீன்ஸ்லாம் பண்ணலான்னு. சேவலை வச்சு ஷூட் பண்ணுறது என்ன பாடுபட்டீங்க? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மனிதர்கள் ஹேண்டில் பண்ணுறதோட. அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் அதோட போக்கில் போகணும். எல்லாத்தையுமே நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டு இவங்ககிட்ட வந்து அவங்களோட மைண்ட் செட்டுக்கு இதுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம்ல, ஆமாம், அதே மாதிரி தான் சேவலுக்கும். அதுக்கு அதோட போக்கில் போய் அது நம்ம சீனுக்கு தகுந்த எமோஷன்ஸ் தகுந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவ்வளோ வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க? ஆமாம், வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஒரு ஆட்டோலேருந்து தலையை தூக்கி காட்டும்ல, ஐயோ அதை எடுத்து வச்சிருக்கீங்க. வாட் பிரில்லியன்ட் ஷாட். அது அம்மையவே அமையாது. அந்த தலையை தூக்கி காட்டும்ல, இப்போ அதுக்கெல்லாம் காத்திருக்கணும். நீங்கள் ஈஸியாக தான் கிடச்சிடாது, உங்களுக்கு ஈஸியாக அது கொடுத்துறாது. ஏன்னா அந்த இமேஜை நம்ம தான் முதல் கேப்சர் பண்ண போகிறோம். நம்ம சொல்லிடலாம் அப்படி டப்புன்னு தலை தூக்கி நிமிந்து பார்த்துச்சு அந்த ஒரு தம்முக்கு அடுத்ததுக்கப்புறம் போட்டு எழுதி ஷார்ட் விஷன்லாம் பண்ணிடலாம். அது கொடுக்குற வரைக்கும் நான் காத்திருக்கணும். எழுதி ஷார்ட் விஷன் போட்டு வச்சுருந்தீங்களா? இது எல்லாமே இருக்கும், ஸ்டோரி போர்டில் எல்லாமே இருக்கும். தலையை தூக்கி பார்க்குதுன்றது எல்லாமே இருக்கும். அதுக்கு வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். எழுந்தால் தான் அப்படி போய் வச்சு நம்ம வந்து இது வெயிட் பண்ண முடியும். திடீர்னு தலை தூக்கி நல்லா தலை தூக்குது வையின்னா திரும்பி தலை தூக்காதில்ல. வெயிட் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கும், விட்டுறணும். அதுவாக எந்திரிக்கணும் இது பண்ணணும். தூரத்தில் போய் இன்னொரு சேவலை வச்சிடணும். சேவலோட கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அது லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும். ஒன்று கத்த ஆரம்பித்தா அடுத்தடுத்து கத்தும். அது பக்கத்தில் யார் நம்ம பக்கத்தில் ஆள் இருக்காங்க போல, நம்ம ஆட்கள் அப்படின்னு தேடும். ஓகேங்களா? இப்போ தூரத்தில் போய் ஒன்று வச்சிடணும். அங்கேருந்து அதுக்கு சும்மாவே சவுண்டு விட்டுட்டு இருக்கோம். இது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சு டப்புன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது நாங்கள் கேப்சர் பண்ணுவோம். இப்போ ஒரு சேவல் நமக்கு ஷார்ட்ல வேணும்னா இன்னொரு சேவல் பின்னாடி இருக்கு. ரொம்ப தூரம் தள்ளி போயிடணும். ஓ, ஏன் ரொம்ப தூரம் தள்ளி போயிடணும்? சவுண்டு கேட்க ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் அதுக்கு ஒரு மேட்டர் கிடையாது, எந்த தான் இருக்குன்னு போயிடும். அது தேடணும். அது ஆணா இருக்கணுமா பொண்ணா இருக்கணுமா? அது சேவல் தான். சேவல் ஏதோ அதுல கோழியோ சேவலோ ஏதோ இருந்தா எனக்கு வந்து ஐயோ இந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, நானும் எங்க ஆளுக்குள்ள இருக்காங்கன்ற ஒரு அதுக்கு ஒரு கம்ஃபர்ட். பர்ஃபெக்ட் சிமெட்ரியில பர்ஃபெக்ட் மிட் பாயிண்ட்ல இது கிடைச்சிருக்குல்ல, இது நீங்க இமேஜின் பண்ணிட்டீங்களா? சேவல் தலையை தூக்கி அந்த காட்சிக்கு அப்புறம் பார்க்கணும், அந்த ஷாட்டுக்கு அப்புறம் பார்க்கணுன்றதான் நம்மளோட டிசிஷன். நாட்டுக்கு பின்னாடி நீங்கள் வந்து லென்ஸை போட்டு வச்சிருங்க, இதுதான் சொல்ல முடியும். அது எங்கே எந்திரிச்சு பார்த்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதான் நேச்சர்னு சொல்கிறேன்ல, அது எங்களுக்கு கொடுக்குது. அதுக்கு ஒன்றுமே நாங்கள் செய்யலை, வெறுமனே சும்மா உட்காந்துருக்கோம். அதுவாக எங்களுக்கு வந்துச்சு. இந்த சென்டர் ஃபிலிம் கொடுக்குது. அழுதுட்டோம் அந்த ஷாட்டை வந்தோடனேலாம், தேம்பி அழுதுட்டோம். போதும்ல, இந்த இமேஜ் ஒன்று போதும்ல, அவ்வளோதானே. நீங்கள் இமேஜை நீங்கள் அழிக்கவே முடியாது. நீங்கள் என்ன எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் கொட்டைக்காலின்னு வந்தால் உங்களுக்கு இந்த படத்துலேருந்து அவ்வளோ இமேஜ் சத்துன்னு வந்து உங்கள் மண்டையில் ஒழுகும். அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் நம்மளுக்கு இப்படி ஒரு இமேஜ் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி போதும், சந்தோஷம், ஓகே, அவ்வளோதான். இந்த ஜியாகிரஃபியை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க ஜேர்னி மூலமாக. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதெல்லாம் மனசில் நிற்குது, இந்த இமேஜஸ்லாம் மனசில் நிற்குது இல்லை? நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கே கூப்பிட்டு எனக்கு டக்குன்னு ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அங்கே வாங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல, அது வந்து தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகும். நான் ஒரு இடத்துக்கு போய் நான் ஃப்ரீயாக உட்காந்து பேசணும்னா எனக்கு ஆல்ரெடி அங்கே நிறையா வாட்டி அந்த இடத்துக்கு போன ஒரு ஃபீல் இருக்கணும். அப்போ சாதாரணமாக இதுக்கே எனக்கு இப்படி தோணுதுன்னா ஷூட் பண்ண போகிறதுலாம் என்னால் வந்து நம் படங்களில் வந்து எவ்ரி ஷாட் வந்து நான் ஆல்ரெடி அங்கே ஒரு 100 டைமாக போனதாக இருக்கணும். நான் அந்த இடத்த போய் புலங்கு இருக்கணும். அந்த இடத்துல எது மூலியமாலாம் அந்த படத்தை பார்க்கலாம், இந்த விஷயத்தை எப்படிலாம் அந்த ட்ராவலை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஷூட்டிங் அன்னைக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த இடம் நல்லா இருக்குது ஒரு ஷார்ட் வைப்போம்னு சொன்னால் எனக்கு முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை, எனக்குலாம் அது வரவே வராது.
திடீர்னு போயிட்டு இருக்கும்போது இடம் நல்லா இல்லைங்க, இந்த சீனை வச்சுக்கிறோமா, என்னால் முடியவே முடியாது, என்னால் சொல்லவே முடியாது, அப்படி சீனே வேண்டாம். ஆனால் ஜென்ரலாக இண்டி ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் கொரில்லாவுக்கு ரொம்ப நாங்கள் பழகிருக்கோம்லாம் சொல்லுவாங்க. தப்புன்னு வைக்க சொன்னால் வச்சிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வரல? இல்லை, நம்மளும் கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த யூனிட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தனி இதில் என்ன சிரமம் இருக்குது, நான் அந்த இடத்துக்கு இந்தந்த கதை இங்கே தான் நிகழப்போகுது, இந்த பயணத்தில் நிகழப்போகுது, இந்த குறுகிய பாதையில் நிகழப்போகுதுன்றதுக்கு நான் எனக்கு போகிறதுக்கு என்ன இதாக இருக்குது, நடப்போம், பைக்கில் போவோம், அந்த இடத்துலேயே கிடப்போம். அந்த குறுகிய பாதை அந்த போகுது இல்லை, ரோட்லேருந்து இறங்கி போய் கோயிலுக்கு போகிறது, இந்த இடம் வந்து எங்களுக்கு பயங்கர க்ளோஸான இடம். நாங்கள் சும்மா எங்களுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆச்சு, ஒரு மாதிரி லோவாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நாங்கள் போய் அங்கே சும்மா போய் கிடப்போம். ஒரு படம்ன்றது அப்படி தானே உருவாகும். அந்த நிலத்தை வந்து முழுக்க முழுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அந்த பாதையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படிலாம் அந்த படத்தை வந்து போர்ட்ரே பண்ணலான்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மித்தாளர்களே கூப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஷார்ட் டிவிஷன், ஸ்டேஜிங் எல்லாம் முடிஞ்சு, ரிஹர்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே ஒரு ஸ்பாட்டுக்கு போகும்போது இது இப்போ எனக்கான இடம், எனக்கு தெரியும் இந்த பாதையிலேருந்து இங்கிட்டு போனால் அது வந்துடும், இங்கேருந்து போனால் அங்கிட்டு வந்துடும், இது வந்து இங்கேருந்து பார்த்தா இப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்போ எனக்கு நான் அந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் தான் பண்ணுவேன். நான் எனக்கு தெரியும் அடுத்த ஷாட் இதுதான்ட்டு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா யூனிட்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். எந்த கன்ஃபியூஷன் யாருக்குமே கிடையாது. இந்த ஒத்தையடி பாதை இருக்கு, நீங்கள் வண்டியில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, அங்கேயே இருக்கீங்க, பழகுறீங்க, சூப்பர் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. ஆனால் இதுக்கு ஒரு டாப் ஆங்கிள் வைக்கிறது இருக்குல்ல, டாப் ஆங்கிள் வச்சா ஃப்ரேமோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு இது கரெக்டாக ஒரு என்ன சொல்லுவாங்க செமி சர்க்கிள் மாதிரி இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் கேமரா மேலே தானே தெரியும். இல்லை, அந்த பாதையை பார்க்கும்போது தெரியுமே, டே இப்படி ஒன்று போதுடா, மேலேருந்து பார்த்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு. அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு வாடி போகும்போது இந்த வியூவில் இருக்கும், ஹை பாயிண்டில் இருக்கும், அதை எப்படிலாம் மாற்றி மாற்றி பார்க்கலாம் போது நம்ம நேராக பார்த்துட்டு போய் எல்லாம் பண்ணுவோம். இப்படி ஒன்று வளைஞ்சு போனால் என்ன தெரியும், உடனே இமேஜ் இப்படி வரும், மேலேருந்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும்லடா நீ இப்படி போனாயினா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வானவில் தான் அப்படி ஷார்ட் வச்சு பார்த்துருக்கோம். கரெக்ட்ல, வானவில் தான் இந்த கார்னருக்கு இந்த கார்னருக்கு வச்சு பார்த்துருக்கோம். ஒரு ஒத்தையடி பாதை இப்படி வச்சு நான் பார்த்ததில்லை. மேபி நீங்கள் வெவ்வேறு படங்களில் பார்த்துருக்கலாமா இருக்கும், ஐ டோன்ட் நோ. பட் இந்த கதைக்குள்ள ஷேர் ஆட்டோ எப்படி வந்துச்சு? இந்த விஷயம் சும்மா ஓப்பனாகவே சொல்கிறேன், இது வரைக்கும் இது போல் மதுரை சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து படங்கள் நிறையா வந்திருக்கு. எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிற ஒரு கும்பலுக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு பெருமிதமும் ஒரு கல்ச்சர் ஓரியன்டான பெருமை, ஆமாம், எல்லாமே வந்து தற்பெருமைன்னு சொல்ல முடியாது, பெருமிதம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அதை எடுத்து இவங்க பெருமிதம் எடுத்துக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. தற்பெருமைனா என்னை நானே பெருமையாக நினச்சிக்கிறது, எங்கேயோ இருக்கிற ஒரு இதை வந்து வச்சுக்கிறது இருக்குல்ல. அப்போ இப்படி எல்லாம் இந்த மைண்ட் செட்லேயே இருக்க வச்சு எக்கனாமிக்கலாக ரொம்ப டவுன் ஆகி, எக்கனாமிக்கலாக அதுக்கு சரியாயிட்டு அந்த பிரச்சனை சரியாயிருமாலாம் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு இது, அது ப்ராசஸ், அதோட டாபிக் வேறு. ஒரு ஷேர் ஆட்டோவில் போகிறாங்க, ஒரு பைக் இல்லாமல் பைக்கு போய் கடன் வாங்கிட்டு போகிறாங்க பால்காரன்ட்டு. இந்த மனிதர்களோட பதிவு இருக்குல்ல, நான் தான் அந்த மனிதர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இன்ஜெக்ட் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி டிஸ்டர்பான ஒரு வேர்ல்டில் சுற்றி எவ்வளோ டெவலப்மெண்ட் நடக்குது, நடக்கிற டெவலப்மெண்ட்லேயும் நம்மளோட ஐடியாலஜி நம்மளோட இதை வந்து திணிச்சுக்கிட்டு அவங்களால அந்த பாறையை விட்டு வெளியே வர முடியாமல் எவ்வளோ நெருக்கடிக்குள்ளே இருக்காங்கன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஷேர் ஆட்டோ நீங்கள் அது வந்து இந்த படத்தில் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் மட்டும் கேரக்டர்ஸ் அது அவங்கெல்லாம் மட்டும் கிடையாது. ஷேர் ஆட்டோ, எம்ஐடி, ஸ்ப்ளெண்டர், ஸ்கூட்டி, சேவல், மாடு, குழந்தை எல்லாமே எனக்கு இன்னைக்கு இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் நெருக்கடின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கல்ல, எனக்கு அந்த ஷேர் ஆட்டோக்குள்ள அதான் கிடைச்சது. அதான் எனக்கு ஷேர் ஆட்டோவே ஜென்ரலாகவே நெருக்கடியாக தான் இருக்கும். அதான் ஷேர் ஆட்டோ வந்தோடனே அந்த நெருக்கடின்ற வார்த்தைக்கு ஜஸ்டிஸ் வந்துருச்சுங்க. பட் இதுக்குள்ள ஷார்ட் டிவிஷனாக இருக்கலாம், இதுக்குள்ள ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஸ்டேஜிங்காக இருக்கலாம், அதெல்லாம் நீங்களும் சினிமோகிராஃபரும் என்னெல்லாம் பேசுனீங்க? முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரே லென்ஸில் போகலான்னு முடிவு பண்ணோம். என்ன லென்ஸ் சூஸ் பண்ணீங்க? 50. எனக்கு என்னென்னா ஆட்டோவில் வந்து ரிப்பீட்டட் ஷாட்டு வந்து அதை கொஞ்சம் மாதிரி போர் அடிச்சிடக்கூடாது, அதுக்குள்ளே என்னென்னலாம் இமேஜஸ் ஸ்ட்ராங்காக வைக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் எங்கள் 2 பேர்த்துக்குமான ஒரு பெரிய உரையாடலாக இருந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இல்லாத அளவுக்கு மோஸ்ட்லி படம் நெடுக வந்து ஆட்டோக்குள்ள டிஸ்கஷன் வந்துருக்கும், ரிப்பீட்டடாக வராத அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். எனக்கு ஒரு ஃபேவரட் ஷாட்லாம் இருக்குது. இந்த பொண்ணு வந்து அதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுக்கு இப்படின்னு சொல்லி டைலாக் பேசி முடித்தோடனே இப்படி ஒரு ஷாட் வரும், 3 தலையெல்லாம் உட்காந்து ஆட்டோலாம் போயிட்டுருக்கும், இப்படி இமேஜஸ்லாம் இப்படி போயிட்டுருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து பயங்கரமாக ஹோல்டு பண்ணும், அது வந்து பயங்கரமாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் பிளானில் பண்ணி இந்த மாதிரி இதுக்குள்ளே எப்படி என்கேஜ் பண்ணுறது ஐயா உங்கள் வேறுமனேங்கய்யா நம்ம வந்து நான் ஒன்று பண்ணுறேன் பாருன்னே பண்ணலைங்க.
எதன் வழியாவது இந்த ஆடியன்ஸை வந்து நம்மளும் என்கேஜ் பண்ண வச்சு தான் பண்ணுறோம். கரெக்ட். ஓகேங்களா? இந்த கதை அவங்களோட கதை, இது அவங்கள்ட்ட தான் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இது ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு போய் நம்ம வந்து வைக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ இது அவங்களுக்கான ஒரு கதையாக தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். இதன் வழி அப்போ நான் வேறு எது என்கேஜ் பண்ணுறது? இந்த எனக்கு ஓப்பனாக உரையாடுறது, உங்களுக்கு இது பண்ணுறதுக்கான நரேட்டிவ் ஸ்டைலும் என்கிட்ட இல்லை. அது இந்த படத்துக்கு வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கன்றேன். ஓகேங்களா? அப்போ எது இதனுடையெல்லாம் நான் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணி என்னடா அப்படின்றது சைக்காலஜிக்கலாக அவன் ட்ரீட் பண்ணி கொண்டு போகிறது இருக்குல்ல, அதுக்கு இந்த ஷார்ட் டிவிஷனுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது. அதுதான் பண்ணியிருக்கோம், படம் நெடுக பண்ணியிருக்கோம். இந்த ஷார்ட் பற்றி சொல்லுங்கள். இது ரொம்ப பிடிச்ச ஷார்ட் தான். ஒரு முடிவு மட்டும் பண்ணியிருந்தோம், மிரர் வழியாக யாரையுமே காட்டிடக்கூடாது. அது யூஸ்வலாக ஒரு வெஹிக்கிள்ஸ்னாலே மிரரை வச்சு அதை வந்து காட்டுவாங்க அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. அதில் ரொம்ப கான்சியஸாக அந்த மாதிரியே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் ஒரு வாட்டி ஷூட் பண்ணிக்கிட்டு ரிஹர்சல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மீனாக்கு பதிலாக ஒருத்தன் கூட இருக்க ஒரு பையனை டூப்புக்கு உட்கார வச்சுருப்போம். அந்த மீனா கேரக்டர் பதிலாக அவனை உட்கார வச்சுருப்போம். நான் ஷூட் பண்ணிவிட்டு ஆட்டோவில் தொங்கிக்கிட்டே, நாங்கள் சும்மா வர மாட்டோம், ஆட்டோவில் தொங்கிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு வெளியே பார்த்துட்டு எப்படியாவது இமேஜஸ் கிடைக்காம பார்த்துருவோம். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இப்படி வந்து பார்த்தா அந்த பொண்ணோட இமேஜஸ் இந்த இதில் தெரியுது, இங்கே பாண்டி உட்காந்து எப்படி இருக்கும் தெரியுது. இவ்வளோ ஒரு ஷாட்டில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பயங்கர மீனிங்ஃபுல்லான ஷார்ட்டாக எனக்கு தோணுச்சு. உங்களோட ஸ்க்ரீன் முன்னாடி பாண்டின்ற கதாபாத்திரம் இருக்கும், எல்லா கதாபாத்திரங்களும் இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மீனா ஒன்றை பார்க்குறீங்க, இந்த மீனா அவ கிடையாது, இங்கே தெரிய போகிற தான் மீனா அப்படின்றது இருக்குல்ல. இந்த ஷார்ட் இருக்குல்ல, இது எங்கே மவுண்ட் பண்ணி கேமராவை? நிஜமாவே எனக்கு டவுட்டு. தொங்கிட்டு பிடிச்சிட்டு வந்தோம். எப்படி மவுண்ட் பண்ண முடியும்? தொங்கிட்டு இந்த பிள்ளைகளோட சேலை இருக்கும், அதெல்லாம் காஸ்டியூம்லாம் வந்து எல்லாரும் 3 காஸ்டியூமு இப்படி கொண்டாந்துருக்கும். அந்த சேலை எடுத்து அந்த ஆட்டோவுக்கு வந்து இது இங்கே கட்டி அப்படி கேமரா பிடிச்சி இப்படி தொங்கிட்டு இருக்கு சேஃப்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். மூமெண்ட்டில் தானே இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். இதில் ட்ராவல் ஸ்டோரின்றனால சில இதில் நடக்கும் தெரியுங்களா, உள்ளே காட்டும் போது மட்டும் லேண்டு ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும், வெளியே காட்டும்போது வண்டியெலாம் வேகமாக போயிட்டுருக்கணும். அது இருக்கே கூடாதுன்னு ஒரு ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன இது வந்தாலும் சரி, நீ வந்து 40 வட்டி வரும்போது தான் இங்கே டைலாக்கே ஆரம்பிக்கணும். எவ்ரி ஷாட்டில் வந்து ஆட்டோ ஒரே விதத்தில் தான் போகணும். ரோடுக்கு தகுந்த மாதிரி வேணால் மாறலாம், நீ மாறிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் ஒர்க் பண்ணோம். இது சூப்பர் தாட்டுங்க. என்ன பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டர்ஸ்க்கு அங்க இருந்து ஆர்டிஸ்ட் கமெண்ட் கொடுத்துட்டீங்க. ஆமா 40 ஸ்பீட் வந்த பிறகு தான் பேச ஆரம்பிக்கணும். சூப்பர்ங்க. எல்லாருமே அதுக்கப்புறம் தான் எல்லாமே ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நைஸ். ரொம்ப நல்ல தாட். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு பெரிய கேஸ் நடக்குது, ஒரே சத்தம், இறைச்சல், டப்புன்னு கட் பண்ணால் பக்கத்தில் ஒரு ஓடைக்கு போகிறது இருக்குல்ல, அங்கேருந்து இந்த கேஸை காமிக்கிறது. அங்கே ஒரு சைலன்ஸ் வந்துடுது, அங்கே ஒரு சின்ன நிதானம் வருதுல்ல, இதில் ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல. இந்த நிலம் இவ்வளோ கலப்புறங்களுக்கு நடுவில் இங்கே இருக்க அழகில் எதையுமே நீ பார்க்காம இப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் ஊரில் ஒன்னோட இடத்துல இருக்கிறதவே இதை ரசிக்க முடியாத தன்மைக்கு உன்னை தள்ளப்பட்டது. விஷயம், சிஸ்டம், ரூலு, கல்ச்சரு, லொட்டு லொஸ்க்கு, கேஸ்ட் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த ஷார்ட். இவ்வளோ இருக்குது, நீ எதையுமே ரசிக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கேல்ல, அங்கே நின்று இதே பாடத்துல நின்று இந்த இடத்த நீ பார்க்கவே முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டேன்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த லேண்ட் ஒன்றை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம சண்டை போட்டுட்டு கலவரம் பண்ணிட்டு அந்த இடத்தவே வந்து அப்யூஸ் பண்ணிட்டு, அதுக்கு தான் லாஸ்ட் அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷாட் இருக்கும், அவங்க திரும்பி போயிடுவாங்க, அந்த ஷாட் அப்படியே இருக்கும். இந்த நிலம், இந்த இடம் இவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி, வந்து போன பிறகு இப்படி தான் இருக்குது அப்படின்றது. இப்போ இந்த ஷாட் வந்து எனக்கு பயங்கரமாக இருக்கும். நான் வந்து இவ்வளோ அறிகுறியாக ஓடிட்டு இருக்கீங்க, நான் ஒரு நிதானமாக ஒரு கதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த ஷாட் எனக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஃபிலிம் மேக்கரா நீங்கள் அறிகுறியாக ஓடிட்டு இருக்கீங்க, இது ஒன்று இருக்கும். இந்த டேஸ்ட் ஆஃப் சினிமாவை நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய சண்டை போடுறதுக்கு முன்னாடி சூரி டென்ஷனாக இருக்காருங்க, சிகரெட்டு பிடிக்கிறார். ஓகே, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஆனால் சிகரெட்டை பிடிச்சிட்டு டப்புன்னு ஒரு கோவத்தில் கீழே போட்டு காலால் அணைக்கிறதுக்கு ஷார்ட் இருந்திருக்கு, நாங்கள் பார்த்துருக்கோம். கையாலே கசக்கி போடுறது நான் பார்த்தது இல்லைங்க. அதாங்க டெப்த்து தாங்க, அது வந்து ரொம்ப டெப்த்தாக ஒர்க் பண்ணுறது தான். ஏன்னா அவன் அதுக்கு போட்டு கீழே போட்டு பார்த்து மிதிக்கிற அளவு கூட அவன் மைண்ட் செட் இல்லைங்க. இப்படி தூக்கி போட்டு போயிடுவான். கீழே போட்டு என்ன பண்ணுவோம், அதை பார்த்து மிதிக்கணும், அதுக்கு கூட அவன் மைண்ட் செட் இல்லை.
அந்த கேஆர்ஸ் எப்படிங்க நீங்கள் பிளான் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? பெரிய 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 ஸ்ட்ரகிள் அந்த எப்படி ரிஹர்ஸ் பண்ணீங்க? எப்படி ஸ்டேஜ் பண்ணீங்க? கேமரா மூவ்மெண்ட் திடீர்னு ஷேர் ஆட்டோக்குள்ளே போகுது கேமரா. சூரிய வெளில வரும்போது கேமராவும் வெளில வருது. வெளில வந்து கொஞ்சம் பிரச்சனை நடக்குது. எனக்கு புரியவே இல்லை. அங்கே எங்கே உங்களுக்கு இடம் இருந்துச்சு? இல்லை இப்போ நீங்கள் அந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் இதெல்லாம் கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்கோட ரூட்டில் தான் வரும். ஆனால் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ரிஹர்சல் வேணும். சினிமாட்டோகிராஃபி மட்டும் சைடு கிடையாது, பாவம் ஆர்டிஸ்ட் சைடு. ஆர்டிஸ்ட்டில் சினிமாவை இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டு வந்த சூரியன் பண்ணி இவங்க ஓகே இது சொல்கிறேன், இது இவ்வளோ கலவரத்துலேயும் நம்ம இதை தான் ஞாபகப்படுத்தலாம் இப்படின்ற ஒரு சின்ன ஒரு கான்சியஸாவது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆமாம். அந்த மக்கள் அவங்கள தயார்படுத்துறது இருக்குல்ல, அவங்க இவ்வளோ தூரத்துக்கு கொண்டது இருக்குல்ல, அவங்கள ஒரு கிட்டத்தட்ட அதாவது இந்த படத்துக்கு ஒரு 6.5 மாதம் வந்து ரிஹர்சல் பண்ணி ஓகேங்களா, அந்த சண்டை சீக்வன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனையோ நாள் சும்மா கூட்டி போய் இதுக்கப்புறம் இப்படி வரும், இதுக்கப்புறம் இப்படி பண்ணலாம். மூவ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. மூவ்மெண்ட் ஃபிக்ஸ்டு. அப்படின்னா அந்த கேஓஸ் அந்த ஆட்டோக்குள்ளே நடக்கிற சண்டை வெல் ஸ்டேஜ்டு. நீங்கள் ஒழுங்கில்லாத ஒரு ஆக்ஷனை நீங்கள் பார்க்குறதுக்கு நான் ஒழுங்காக அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. அந்த கேஸ் சொல்கிறீங்களே அதை நான் உங்கள்கிட்ட என்ன இவ்வளோ கலப்புறமாக ஒன்று நடக்குது, இவ்வளோ இதாக நடக்குது, இது எப்படி என்ன இது இங்கே அப்படின்னு இது இருக்குல்ல, இதுக்குள்ளே நான் அவ்வளோ ஒழுங்காக வேலை செய்ய வேண்டியது. இதானே மொமெண்ட் ஆஃப் த இன்டர்வியூ. ஓகே, நல்ல லைன் அது. இல்லை பொதுவாக அது வந்து இப்போ நம்ம வந்து அது கேண்டிடாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பிளான் இருக்குது எங்களுக்கு. இப்போ இது ஆரி அலெக்ஸாவில் போனோம், மினி அலெக்ஸா அதில் போனோம். எல்எஃப்ல போயிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு இப்போ எங்களுக்கு தோணுது. எதனால்? இன்னும் டெப்த்து கிடச்சிருக்கும், இன்னும் டீட்டெயிலிங் வந்திருக்கும், இன்னும் ஸ்மூத்தாக இருந்திருக்கும் பாசிங் எல்லாமே. இந்த இப்போ எவ்வளோ கேட்டாலும் ப்ரொடக்ஷன்லேருந்து தரது தயாராக இருப்பாங்க. இதை இந்த லெவலில் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே முடிக்கணும், அப்போ தான் இது பிஸ்னஸாகவும் வணிகமாகவும் இது வந்து அவங்களுக்கும் கை கூடுன்ற கான்சியஸாக நாங்கள் இது பண்ணது இருக்குல்ல. இதில் எல்லாருக்குமே இந்த கான்சியஸாக ஒர்க் பண்ணணும். ப்ரொடக்ஷன்ஸ் நீ என்ன வேணா கேள்விட்டாங்க, அதுக்காக எல்லாத்தையும் வாங்கி போட்டு இது பண்ணிக்க முடியாது. இதே இந்த படத்தை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணோம்னா அவங்க வந்து தொடர்ந்து இது போல் படம் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு இடத்துக்கு வருவாங்க. அதையும் ஒரு டைரக்டராக நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆமாங்க. இப்போ இல்லைன்னா வந்து நான் புதுசாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சாடி ஒரு 10 கோடிக்கு படம் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரெக்கவர் பண்ணாமல் போகிறது எப்படி? ஒரு நல்ல படம் எடுத்தால் மட்டும் போதுமா அப்படின்ற இடத்துக்கு இவ்வளோ நாள் அது ஒன்று நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதையும் ரொம்ப கான்சியஸாக பார்க்குறோம், அதையும் பார்த்து அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம இந்த படத்துக்கு இந்த பட்ஜெட்டில் எடுப்போம், இதை எப்படியாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த வழியாவது ரெக்கவர் பண்ணிடட்டும், ரெக்கவர் பண்ண முடியுமான்ற கால்குலேஷனும் பண்ணி தான் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம். கண்ணில் தூசி விழுது, அது இவங்களுக்கு ஒரு தடையாக வருது. கதை நகர்ந்துகிட்டு இருக்க போக்கில் இது ஒரு பாயிண்ட். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்படி ஷார்ட் வைக்கலாம்னு நீங்களும் சினிமாட்டோகிராஃபரும் எப்போ டிசைட் பண்ணீங்க? நான் இப்போ சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, உங்களை எதன் வழியாவது என்கேஜ் பண்ணணும் விசுவலாக அப்படின்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது அதோட வெளிப்படுதான் இதெல்லாம். உங்களுக்கு அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு திடீர்னு இப்படி ஒரு இமேஜ், இந்த இமேஜ் உங்களை அடுத்து ஒரு 30-40 செகண்டுக்கு வந்து இந்த படத்தை ஹோல்டு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது இதெல்லாம் வந்து அந்த இப்போ அது வில்லேஜில் உண்மைக்கே கண்ணில் தூசி விழுந்தா நாக்கு வச்சு எடுப்பாங்கன்றது ஒரு சும்மா சாதாரணது. எனக்கு இப்படி கேப்சர் பண்ணி உங்களை காட்டுறது வழியா இது ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களை ஹோல்டு பண்ணுறதுக்கிட்டே இருக்கிறன்றது நான் ஆசைப்படுறது இருக்குல்ல, அதுதான் இதோட வெளிப்பாடு. இப்படி ஷார்ட் வைப்போம், இந்த மாதிரி வச்சு இப்படி ஒரு பாம்பு மாதிரி ஒரு நாக்கு வெளியே வரட்டும், ஏதோ ஒரு அவங்களை என்கேஜ் பண்ணி இந்த கதையை எப்படியாவது அவங்கள்ட்ட சொல்ல முயற்சி பண்ணுவோம்னு சொல்கிறதோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஷார்ட் வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், நியூயார்க் நகரம் பாட்டு இருக்குல்ல, அதில் வெளியில் விழும் தூசி தன்னை நவல் எடுக்க நீ வரும். என்னங்க அந்த லிரிக்கு படம் பண்ணிட்டாரு, அந்த லிரிக்கு விஷுவல் வந்துருச்சுங்க. அதை நம்ம வந்து இப்படி கேப்சர் பண்ணலாம். இப்போ இந்த படத்துக்குன்னு ஒரு மூடு இருக்குங்க, இந்த படத்துக்குன்னு ஒரு இது இருக்கு. இந்த ஷார்ட்டை நான் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது தான் இந்த படத்துக்கு அவங்க பேய் பிடிச்சிருக்குன்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அந்த ஒரு மிஸ்டிக்கல் அதுக்குள்ள டீப்பா உள்ள போயிட்டே இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஹெல்ப் பண்ணும். இமேஜஸ் வழியா ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது வந்து ஒரு வெல் ஆர்டிகுலேட்டட் சென்டென்ஸ் நான் சொல்றேன். ஏன்னா அதுதான் நடந்துச்சு படத்துல, அதான் நடந்துச்சு படத்துல. இவ்வளவு இருக்குங்க, இமேஜஸ் வழியா என்கேஜ் பண்ணணும், மிஸ்டிக்கலான விஷயங்களை டீல் பண்ணணும், கல்ச்சர், ஜாதி வேற்றுமைகள், நம்ம மேல திணிக்கப்பட்டிருக்க மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் கொஸ்டின் பண்ணணும். ஒரு பக்கம் இருக்கு, ஹியூமரும் இருக்கு. ஹியூமரை ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ள ஹியூமர் கொண்டு வந்து இல்லை, எனக்கு இவ்வளோ கதாபாத்திரம் இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் போக வச்சிங்கன்னா அவங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. அவனுக்கு இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் கூட இருக்கேன்றது மட்டும்தான் அவனோட மோட்டிவ். ஓகேங்களா? இவனோட அன்றாடத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான்.
திடீர்னு ஒயின் ஷாப் வலிக்கப்பா ஒருத்தன் சொல்லுவான், அதை கொண்டு வந்து திட்டு வராங்க. மாலையை வந்து அத்துப்புட்டா கிறுக்கு இவங்களா இருப்பாங்க, நாம ஒரு கெட்டதை சொல்லுவோம். இதெல்லாம் அவங்க அன்றாடத்தில் இருக்கிற டைலாக். அதை மட்டும் தான் நம்ம இது பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வாலண்டியாக அவங்க சிரிக்கணுன்றக்காகவே இது நீங்கள் ஒன்று சொல்லட்டுங்களா? அந்த அந்த பாலத்தில் அவன் இறங்கி மாலையை சரிப்பட்டு போவான்ல, அந்த சீனை நாங்கள் வந்து எடுக்கும்போது இது பண்ணும்போது வைக்கும்போது எங்களுக்கு இருந்துச்சு இந்த இடத்துல பயங்கரமாக சிரிக்க வரும்ல. ஹியூமர் எடுக்கும்போது தான் தெரியுது. எடுக்கும்போது தான் தெரியுது. அந்த டைலாக் ஆனால் எழுதிருந்தீங்களா? எழுதியிருந்தோம். ஓ, எங்களுக்கு 40 நாளை காப்பாற்றி வச்சிருந்தேன், சாமிக்கு மாலை போட்டு அதை அத்துவிட்டான்டா. அதை விட்டான் வந்து இப்போ அப்போ அவன் லைஃப்பை போய் நம்ம நேர்மையாக பதிவு பண்ணுறோம். அவன் அது யதார்த்தம் எங்களுக்கு வந்து உழுகுது. ஒயின் ஷாப் வழி கேட்கறது வந்து ஹியூமர்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அவன் மேலேருந்து அவன் கேட்கும்போது திட்டுறது ஹியூமர்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? மாலையை கழுவிட்டு இருக்கும்போது மேலேருந்து என்னடா மாலை வந்து போச்சாங்க மேலே, அது ஹியூமர்னு எனக்கு தெரியும். மாலையை வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போதே இதாகிறது இருக்குல்ல, இந்த டைலாக் ஹியூமர் தெரியாது. ஓகேங்களா? ஆட்டோ விட்டு இந்த கலப்புறதுக்கு அப்புறம் பாண்டி இறங்கி இருப்பான்றது எனக்கு ஹியூமர்னு டெஃபினட்டாக தெரியும். ஆனால் முதல் டைம் ஆட்டோவில் ஏறி இறங்குப்பான்னு சொல்லும்போது சிரிப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. அது ஆடியன்ஸ் ரியாக்ஷன் தான் உங்களுக்கே சொல்லுது, எங்களுக்கே சொல்லுது. ஓகேங்களா? ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் இந்த இடத்த ஃபீல் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்காங்க ஆடியன்ஸ்னு எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்காங்க. ஏன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியாதுன்னு இவங்க சொன்ன சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்லாம் எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் போகும்ல. ஆமாம், புரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுது. கிளைமேக்ஸ்லேயும் நான் எதிர்பார்த்தா செஞ்சுட்டாங்க. கரெக்ட், அவ்வளோதான், இதுதான் வேணும். ரொம்ப பிடிச்ச டைலாக் ஒன்று இருக்கு. இந்த பால்காரர்கிட்ட போய் அவர் கேனை எடுத்துட்டு அந்த பால் கேன் முடிச்சுலாம் இருக்கும்ல கயிறு, ஊர்ல இருக்கிற முடிச்ச போற இதுல போட்டு வச்சிருக்க. சூப்பர் டைலாக். எனக்கு அந்த அந்த அதான் அதில் வந்து இந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எதுவுமே ஆர்கனைஸே இல்லாத ஒரு ஆர்கனைஸ்குள்ளே இருக்கும். ஃபைண்டிங் ஆர்டர். ஆமாம் ஆமாம். மியூசிக் வேண்டான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? கதை எழுதி லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டோம். எதனால்? எனக்கு கதை எழுதிட்டு நான் லொக்கேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு 1.25 வருஷம் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த லேண்டுக்குள்ளே போக அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் வந்து என்னை பயங்கரமாக ஆக்குபை பண்ணுச்சு, பயங்கரமாக இது பண்ணுச்சு. நாங்கள் போய் உட்காந்து நாங்கள் போய் இந்த டைலாக் ரிஹர்சல் பண்ணும்போது, டைலாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த வண்டியோட இதெல்லாம் போய்ட்டு இருக்கும்போது எனக்கு இதுதானே பயங்கரமான ரியாலிட்டி, இன்னும் நெருக்கமாக போய் சேரும் இந்த கதை. இப்போ மியூசிக் இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தானே. மியூசிக் எவ்வளோ பெரிய ஆயுதம், அதை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம். எவ்வளோ பெருசாக ஒரு சீனை வந்து எலாவேட் பண்ணி ஒரு மாதிரி எமோட்டாகி உங்களை வந்து கண்ணீர் பொங்க அழுக வைக்கலாம். ஓகேங்களா? அது வேணான்ற ஒரு முடிவு இருக்குல்ல. அதான் ஒரு கமலஹாசன் சார் அதான் சொன்னார், சல்யூட் அப்படின்னாரு. அதுக்கு அவ்வளோ போல்டான ஒரு முடிவு எடுத்ததுக்கு. ரொம்ப நான் மியூசிக்லாம் ஒன்று பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் பண்ணதே கிடையாது. நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன், எனக்கு யுவன் சார் இருக்கார், கூழாங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண யுவன் சார் இருக்கார். நான் அவர்கிட்ட போய் சார் அடுத்த படம் சார் அப்படின்னா இதை பயங்கரமாக பண்ணித்தரவும் உடனே ரெடின்னுவார். ஓகேங்களா? நான் எல்லாரோட மைண்ட் செட்லேயும் நான் போய் நான் கதை எழுதிட்டேன், லொக்கேஷனுக்குள்ளே போகிறேன், போ அங்கே இருக்க பூச்சி சத்தம், அந்த ஆம்பியன்ஸு, அது இது அந்த நிசப்தத்துக்குள்ளே அந்த ஷேராட்டா போகும்போது அந்த இடத்த அப்யூஸ் பண்ணுறது, இவ்வளோ எனக்கு வந்து தெரிய இதுக்குள்ளே மியூசிக் வந்துச்சுன்னா அந்த மியூசிக்கான வேல்யூ இல்லாமல் போயிடும். அந்த மியூசிக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இல்லாமல் போயிடும். அப்போ இதை இப்படியே கேப்சர் பண்ணுவோம், இதை இப்படியே கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் மியூசிக் வேணும். சும்மா இப்போ ஒரு மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன் பாரு புதுசாக அப்படின்றக்கா எடுத்த முடியலாம் கிடையாது. ஷேராட்டோவை அப்படியே திருப்புறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாட் அது. ஏன்னா அவன் அவ்வளோ கடுப்பில் இருக்கான், நீ இப்படியே ரிவர்ஸில் போய்கிட்டு என்னைக்கிடா இந்த வேலை முடியும். ஆனால் அதுக்கு ஒரு ஷார்ட் பண்ணி வினோத் ராஜ் என்ன பண்ணுறாருன்னா அவன் ஸ்ப்ளெண்டர் வண்டியும் அதே பண்ணுறான். அப்படிதான் வண்டியாக நினச்சா அதையும் நினைப்பான். ஆமாம். இப்போ ஸ்ப்ளெண்டர் வண்டி அப்படி பண்ணுறத பார்த்த பிறகு ஷேராட்டோ திருப்புற தாட் வந்துச்சா? ஷேராட்டோ திருப்புற தாட்டை விஷுவலாக ஒரு கியூ கொடுக்கணுன்றதுனால ஸ்ப்ளெண்டர் வண்டியை வந்து திருப்பினாங்க. நம்ம ஊர் சைடு வந்து ஸ்ப்ளெண்டரை வந்து அசல்ட்டாக ஸ்டாண்டை போட்டு திருப்புவாங்க. ஆமாம். ஓகேங்களா? இதை மாதிரியே இந்த ஆட்டோ திருப்பவர்கள்லாம் ஃப்ரண்ட் அந்த பைக்லேருந்து வந்த இமேஜ் தான் இது. அதுக்கு இவர் வந்தோடனே வந்து அவர் அசால்ட்டாக அந்த பைக் அப்படி தான் திருப்புவார், அதே மாதிரி ஆட்டோ நினச்சி திருப்புவாங்க. அவ்வளோதான் அவங்க மைண்ட் செட்டு அதுதான். அந்த ஸ்ப்ளெண்டர் அப்படியே திருப்பிடுவார். ஆமாம் அசால்ட்டாக வந்து பெபிள்ஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அதுக்கு நடுவில் அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸு, அயற்சி, இதெல்லாம் தான் நாங்கள் பார்க்குறோம். கொட்டுக்காலிலையும் அதே தான், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த ஜேர்னியை தான் நாங்கள் விட்னஸ் பண்ணுறோம். பிஎஸ் வினோத் இந்த கனெக்ஷனை
ஃபீல் பண்ணாதான் நீங்கள் எழுதும்போது நீங்கள் எடுக்கும்போது? இல்லைங்க, எனக்கு பயணம் ரொம்ப இதுதான். இந்த பயணத்தின் வழியா இந்த கதை, இந்த கூட்டம் இருக்குல்ல கொட்டுக்காலில், அந்த கும்பல், இவங்க அந்த வீட்டில் உட்காந்து இந்த இந்த டாப்பிக்கை பேசினாங்கன்னா இது மிகப்பெரிய கலவரமாக முடிஞ்சிருக்கும். மீனாவை நீங்கள் பார்க்க முடியாமல் கூட போயிருந்துருக்கலாம். ஓகேங்களா? பாண்டி பைத்தியமாக கூட சுற்றிருந்துருக்கலாம். இந்த பயணத்தின் வழியாக ஏதோ ஒரு நம்பிக்கையில் இது மாறிடுன்ற ஒரு நம்பிக்கை, இவ்வளோ ஒரு ஆசுவாசம், இப்படின்ற ஒரு பயணத்தின் வழியாக இவங்களுக்கு மனிதர்களை பற்றி இவ்வளோ உரையாடி அவங்க நம்புகிற உலகத்துக்குள்ளேயே நம்மளும் சேர்ந்து பயணிச்சுட்டு வர்றது இருக்குல்ல, அதன் வழியாக அந்த மனிதனோட ஹியூமனை நான் ஒரு ஆன்மாவை தொடரணும்னு நினைக்கிறேன். அதன் வழியாக தான் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மாதிரியான ஒரு இடத்துக்கு போவாங்கன்னு நான் ஆசைப்பட்றேன். பார்வையாளர்களும் அது மாதிரி அந்த இடத்துக்கு ரசிப்பாங்கன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். டக்குனு ஒரு கொஸ்டின் வருது. நிறைய இன்டர்வியூஸ் நாங்களும் என்னென்னமோ கேள்விலாம் கேட்குறோம். ஓகே, எனக்கு ஒன்று தோணும், இப்போ கவிதை எழுதுறதை விட அந்த கவிதை யாரை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் மனசே உடஞ்சிரும். ஏன்னா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சொல்லுங்க. கரெக்ட்ல. இப்போ இந்த ஷார்ட் ஏன் வச்சிங்க, ஆர் இந்த ட்ரெஸ் ஏன் போட வச்சிங்க, இது வழியாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் அவங்க முன்னாடி வச்சு உங்கள் படத்தை நீங்கள் விவரிக்கிறது இருக்குல்ல, இதுதான் நான் சொல்ல வந்தேன்றது இருக்குல்ல, அது ஆஸ் எ ஃபில்ம் மேக்கர் உங்களுக்கு என்ன பண்ணுது? வேதனையான விஷயம், கொடுமையான விஷயம். இதுக்கு இதை பண்ணி தொலைக்காமல் இருந்துக்கலாமேன்னு தோணும். இல்லைனா அதுக்கு நம்ம சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வேறு என்ன பண்ண வேண்டியது, நான் பேச வேண்டிய சூழல் தள்ளப்படுறேன்ல, அது ரொம்ப கொடுமையானது, ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இந்த உலகத்தில் எந்த ஆர்டிஸ்ட்டு போய் நீங்கள் கேட்டிங்கனாலும், போய் இளையராஜா பாட்டை போய் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிங்களே, இந்த இதெல்லாம் எப்படி என்ன மாதிரி ஃபீல் பண்ணி போட்டீங்க, அதான் மியூசிக் போட்டேனே அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஃபீல், அதான் மியூசிக் போட்டேனே அப்படின்ட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய வேல்யூபிளான வேர்டு. கரெக்ட். எவ்வளோ பெரிய சென்ஸ் கொடுக்குற வேர்டு. இந்த படத்தின் வழியாக நான் உரையாட நினைக்கிறது மக்கள்கிட்ட உரையாட நினைக்கிறேன், பார்வையாளர்கிட்டலாம் உரையாட நினைக்கிறேன். ஐயோ நான் என்ன கேட்குறேன், நான் புத்திசாலி நம்பியே ஒரு படம் எடுக்கலை, பாருங்க நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோன்னே ஒன்று பண்ண கதை, உங்களோட கதை. ஒரு பிள்ளையோ ஒருத்தவனுக்கு நீ தான் கட்டி, நீ உனக்காக தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. அந்த பிள்ளை அவனும் பெருசாக நம்பி வளர்ந்துருக்கான். இந்த பொண்ணு காலேஜ் போனதுல இயற்கையாக ஒரு தாட் ஒருத்தன் மேலே காதல் வயப்பட்டுறா. அதை இங்கே சொல்லியிருக்கா. இது இங்கே பெரிய கலவரமாக இருக்குது. நம்ம பிள்ளை இப்படி பண்ணுற பிள்ளை கிடையாது, இவளுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது, வானம் கூட்டி போகணும், ஒரு குடும்பம் கூட்டி போகுது. இந்த படம் நெடுக இந்த கதையை நான் சொல்லிகிட்டே வரேன். படத்தோட எண்டுங்க அங்கே போய் உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் ஒரு பிள்ளை கேட்கும், நீங்கள் என்ன சொல்லியாக்கா வந்தீங்க அப்படின்ட்டு. அங்கே வரைக்கும் நான் கதை சொல்கிறேன், உங்களுக்கு தெரியலையா? காலேஜ் போனால் அங்கே போன இடத்துல இப்படி ஒருத்தனை தான் வேணும், அவன் தான் நிற்கிறா, எங்கள் அண்ணன் நாங்கள் கட்டி வைப்போம் நாங்கள் நினச்சிட்ருக்கேன். இப்போ காலேஜ் போன இடத்துல எவனையும் லவ் பண்ணிவிட்டு அவன் தான் வேணும் நிற்கிறா, அவன் ஏதோ செஞ்சு வச்சு இப்படின்னு அதுதான் கூட்டம். கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். படத்தில் அது எவ்வளோ பெரிய, நீங்கள் என்னன்னா அது பெரிய பிரம்மாண்டமாக விரியுங்க. ஒரு படத்தை எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணி நம்மளா அதை கண்டுபிடிக்கும் போது நம்ம எவ்வளோ பெரிய சென்ஸ் கிடைக்கும் தெரியுங்களா? அதை ரசிக்காம போயிடுவோமேன்னு பயமா இருக்குங்க. அதான சினிமாட்டிக் ஹை ஆக்சுவலி. அதான சினிமாட்டிக் ஹை. அந்த படத்துடைய ஆஃப்டர் தாட் ஒன்று இருக்குல்ல, நானா யோசிச்சு நீங்கள் சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் அந்த படம் விரிவடைகிறது இருக்குல்ல, அது எனக்கு கிடச்சிது. இவ்வளோதாங்க நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதாங்க. ஏன் தெரியுமாங்க, விளையாட்டு சொல்ல இங்கே சினிமா மிகப்பெரிய ரோல் பண்ணுதுங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் தீர்வை சினிமா வழியாகவே நம்ம எதிர்பார்க்குறோங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். சினிமா வழியாகவே ஒரு பெரிய சொல்யூஷன் இருக்கும், ஒரு ரட்சகன் வருவோம், நம்மளை காப்பாற்றோம் நம்பிட்டு இருக்கோங்க. அப்படி தான் உங்களை போர்ட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் அதை பார்க்க சிந்திக்கிற மாதிரி ஒன்று பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ரசனை மாற்றம் வரும். அந்த சொசைட்டியை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, கூட இருக்கவங்களை எப்படி பார்ப்பீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் என்னவா அனலைஸ் பண்ணுவீங்க, இது எவ்வளோ பெரிய சேஞ்ச் கொடுக்கும் தெரியுங்களா? ஏங்க அப்படி தாங்க நடக்குது. எனக்கு ஏங்க அதான் எனக்கு புரியல. நான் டீகோட் பண்ணுறது, நான் உட்காந்துட்டு இருக்கின்ற எனக்கு வேதனை பண்ணுவோம், ஆனால் தப்பு இல்லை. ஆனால் இது நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஒரு பெரிய ரசனை மாற்றம் உருவாகும் தெரியுங்களா மென்டலாக. அது உங்கள் ரியல் லைஃப்பில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? நான் அதனால தான் இந்த படத்துடைய கருத்தை அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாமல் கிராஃப்டை ஃபோக்கஸ் பண்ண நினச்சேன். அது வேறு வழி இல்லை, நம்ம அதை பேசுகிற வழியாக இந்த படத்தை போய் இன்னும் சில பேர் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கம் தான், அது வேணும் தான். ஆனால் நம்மளாக கண்டுபிடிக்கும் போது சீரியஸாக ரியல் லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சாக நடக்கும். இப்போ இந்த இறுதி குறித்து இந்த படத்தோட இறுதி குறித்து அவ்வளோ பெரிய டிபேட் வருது இல்லை, ஓகேங்களா? நான் 2 விஷயமா தான் பார்க்குறேன். ஒன்று, ரொம்ப கான்சியஸாக தெரிஞ்சு பண்ணுது, எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே ஒளிமறைவு இல்லாமல் இதுதான் படம், இதுதான் முடிவுன்னு இந்த ஸ்கிரிப்டில் இருந்தே ஒர்க் பண்ணி பண்ணுது. இப்போ இவ்வளோ பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ உட்காந்து பேசுகிறோம்ல, டீகோட் பண்ணிட்டோம்ல, இன்டர்வியூல முன்னாடி இன்டர்வியூலாம் எடுத்து வச்சு பாருங்கண்ணே.
எல்லா இன்டர்வியூலையும் இது கர்டனோ விடுதலையோ கிடையாது, அதை எதிர்பார்த்து இதுக்கு வராதீங்கன்னு அதை எதிர்பார்த்து வராதீங்கன்னு அந்த படம் எடுத்தவங்க அந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். மைண்ட் செட் பண்ணணும். இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசி நாளைக்கு படம் ரிலீஸு, எஸ்கேன் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறாரு, இந்த படத்தோட இறுதி முடிவு உங்கள் கீழே கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ ஸ்கெட்ச் பண்ணி இந்த படம் உருவாகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்கெட்ச் இருந்துச்சு, எவ்வளோ மெனக்கெடு, எவ்வளோ பிளானிங் இருந்துச்சோ அந்த படத்தை கொஸ்டின் பண்ணுறதுக்கும் இந்த பிளான் இருக்குது. இப்போ இது பண்ணி வந்து உள்ளே வரும்போதும் எங்களுக்கு தெரியும் இவங்க கண்டிப்பாக கிளைமேக்ஸ் கொடுத்து பெரிய கேள்விகள் வரும். படம் ரொம்ப நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் மட்டும் இப்படி பண்ணிட்டாங்கன்ற கேள்விகள் நிறைய வரும். அதை தாண்டின சில விஷயங்களும் வரும். ஆனால் இதுவும் நடக்கும்னு தெரிஞ்சு தான் பண்ணும். நீங்கள் வாங்கலேன் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்களேன். திரையிலிருந்து சொல்யூஷனை கேட்டு வளர்ந்த நம்மளுக்கு நீங்கள் சொல்லுங்கன்றது நான் பெரிய அரசியலாக பார்க்குறேன். ஏகப்பட்ட பேர் இந்த காரணத்துக்காக தான் இந்த படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு ஒர்க்கை தேட்டரில் கொண்டாந்து பார்த்துலாண்டா அப்படின்ட்டு, சந்தோஷம்டா பார்ப்போண்டா அப்படின்ட்டு. எவ்வளோ பேர் வந்து இதை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் இந்த இடத்துக்கே வந்து நாங்கள் சேர முடியல, ஸ்கிரிப்டாகவே தாண்ட முடியல, நம்ம நீ பண்ணிட்டுலவா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் எனக்கு தோல் கொடுத்து நின்றுருக்காங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ். ஓகேங்களா, இந்த கண்டென்ட் மட்டும் வந்து இப்படி போய் வந்து தேட்டருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது ஆயிடுச்சுன்னா ரைட்டிங் ப்ராசஸே மாற்றிக்கணும்னு சொன்ன ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம். ஓ சூப்பர். எங்களோட ரைட்டிங் ப்ராசஸை நாங்கள் மாற்றிக்கிறோம்னு சொன்ன ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இப்படி வந்து வைக்கிறது ஒன்று இருக்குல்ல, இப்படி ஒரு டிபேட் இதெல்லாம் வரல, ரொம்ப கான்சியஸாக தெரிஞ்சு பிளான் பண்ணி அப்படி பண்ணது தான். இப்போ எனக்கு அவங்களுக்கு ஏற்படுற கோவம் இருக்குல்ல, எனக்கு சொல்லாமல் போயிட்டேன், என்ன ஆச்சு இப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்குறதுக்குல்ல, என் மேலே கோபமாகவே நான் பார்த்துக்கல. அதை வந்து சமூகத்து மேலே இருக்க கோவத்தை தான் என்கிட்ட காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தில் அப்படி நடந்துப்போம், என்ன நடந்துச்சு அந்த சமூகத்தில் என்ன நடந்துடும் அப்படின்றத பார்க்க விரும்புகிறாங்கல்ல, அதை நீங்கள் சொல்லுங்கன்றேன். நீங்கள் போய் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களான்னு கேட்குறேன். நம்ம தானே எல்லாருமே ஒரு அங்கம் தானே அதில் வந்து. அதை குறித்து ஒரு டிபேட் வரும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலாக வந்து அவ்வளோதான், ஒரு பர்சனலாக பயங்கர ஹாப்பி. நான் வந்து ரஞ்சித் அண்ணனும் கார்த்தி சுப்புராஜும் இப்போ நிறையா பேர் பேசினாங்க முன்னாடி, இப்போ ரஞ்சித் அண்ணனும் கார்த்தி சுப்புராஜும் என்னன்னா, நான் மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம ஆடியன்ஸில் சேர்ந்து உட்காந்து இப்படி ஒரு படம் பார்க்குறேன்டா, இதுவே மிகப்பெரிய அரசியல்டா அப்படின்னாங்க. நான் ஏன் இன்டர்வியூ ஓப்பனாக சொன்னேன்னா அது அவங்க சொன்னது உண்மை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸில் சண்டே மேட்னி ஷோ படம் பார்த்தேன். எனக்கு இதே சந்தோஷம் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு இது என்ன மாதிரி படம் தெரியாதவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு ப்ராப்பர் ஃபெஸ்டிவல் ஃபிலிம்கான ட்ரீட்மெண்ட்டு, அப்ரோச்சு இதெல்லாம் இருக்குது. இதை குடும்பத்தோடு வந்து பார்க்குறது இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம். நம்ம கொட்டுக்காளி படம் வந்து கிட்டத்தட்ட 27 நாளில் முடிஞ்சிச்சு, 19 நாள் சூரியனுக்கு முடிஞ்சிச்சு, 22 23 நாள் இது முடிஞ்சிச்சு. இது இப்படி முடியாமல் நான் சாட்டி இந்த படத்தையும் நம்ம சராசரி நம்ம அந்த கமர்ஷியல் படங்களுக்கு வந்து ஒரு பொருள் செலவு இதெல்லாம் ஏற்படுது, அது ஒரு மக்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு அந்த கதைக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இருக்குதுல்ல, இதேவே நான் இதுக்கும் பண்ணேன்னா நான் தப்பாயிருவேன். ஏன்னா அது கமர்ஷியல் படம், பெரிய மார்க்கெட்டுக்கு எல்லாம் வந்து அதுக்குள்ளே அவங்க அவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அவளுக்கு தேவை. இந்த படத்தை இதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ நாளில் முடிச்சிடணும், இல்லை மாட்டிக்கணும், டெஃபினட்டாக மாட்டிக்கணும். மறுபடியும் சொல்கிறேங்க, நான் வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் பிஎஸ் வினோத்ராஜுக்கும் நன்றி தான் சொல்லணும். ஆமாம், ஓகே, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதை தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கோமா? ஆமாம், கரெக்டாக ஃபெஸ்டிவலில் பார்க்குறது வேற, நம்ம இதை தியேட்டரில் பார்க்குறோம். இது எனக்கு சந்தோஷம் தான். அவ்வளோதான். எனக்கு எம்படி ஃபோன் கால்ஸ், எம்படி பாராட்டு, பயங்கரமான ஒரு ஆட்டோக்கார் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. ஏன்னா எனக்கு வந்து நான் சேராட்டோ இந்த மாதிரி நான் போயிருக்கேன், எனக்கு எது கூட்டி போவேனே தெரியாது, பாவம் அந்த பிள்ளை அழுதுகிட்டே வரும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம இந்த மக்களுக்கு டெய்லி அன்றாடத்தில் புழங்கிட்டு இருக்க ஒரு கதையை தான் நம்ம பண்ணிடுவோம். கிராஃப்டாக ஃபிலிம் லாங்குவேஜும் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஏன்னா அதை நான் இப்படி தான் பண்ணணும்னு வாலண்டரியாக பண்ணுறேன். இந்த போர்டில் பார்க்குறோம் ஆஸ்கர் சப்மிஷன் போட்டிருக்கீங்க, இது கொட்டுக்காளி போர்டா இல்லை கூழாங்கல் போர்டா? கொட்டுக்காளி போர்டு. அப்படியா? இல்லை, சப்மிஷன்னா நம்ம சப்மிட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புறது அவங்க விருப்பம். நம்மளோட டேட் வந்தோடனே கரெக்டாக சப்மிட் பண்ணிடுவோம். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. அதுக்கான வேலையும் போயிட்டு இருக்கு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். கொட்டுக்காளி நான் எப்படி நம்ம பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ். சூப்பர். வந்துட்டீங்க. போஸ்டர் கேம்பெயின் பற்றி எனக்கு சொல்லுங்க. எனக்கு இது எதுவுமே கிடையாது, இந்த கிரெடிட் நான் எடுத்துக்கவே மாட்டேன். போஸ்டருக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? கபிலன் ஒருத்தவன், என் ஃப்ரெண்டு கபிலன் தான் இந்த படத்தை முழுவதுமாக பார்த்து அவன் சும்மாலாம் போஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் போய் ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணி கொடுக்கலாம் பண்ண மாட்டோம். நான் படம் பார்க்கணும்னு சொல்லுவேன்.
படம் பார்த்துட்டு அவ்வளோதான், நான் வந்தது தான் சரி, ஐயா போஸ்ட் வேணுங்க அது வேணுங்க அப்படின்னுவேன். டக்குன்னு படத்தோட முழுக்க பளிச்சுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு லுக்கு வந்து வரும். இது எப்படி ஒரு போஸ்டரா? சூப்பர் போஸ்டர் இது. கபிலன் தான் இந்த கிரெடிட் மொத்தமே கபிலன். இந்த டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் இருக்காங்க. இது சவுண்ட் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்காது இதுன்னு எல்லாம். இதுக்கு முழு கிரெடிட்டு ஸ்ரேஞ்சி, சவுண்ட் டிசைனு அலையன் கூத்தன். ஓகேங்களா? இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இது எப்படி இந்த டைலாக்லாம் கரெக்டாக கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு ரமேஷ் ராகவ் இந்த படத்துக்காக அவ்வளோ மெனக்கெட்டு 2 வருஷம் இன்ன வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்க கணேஷ் சிவா. இவங்க எல்லாரும் என்னோட அசெட். நிறைய போஸ்டர்ஸ் ரொம்ப அப்ட்ராக்டா இருக்கு. இந்த அப்ட்ராக்ட்னஸ் கூட நீங்க சொல்லல அவர்கிட்ட. அது சின்ன சின்ன டிஸ்கஷன் இருக்கும், ஆனால் அந்த இமேஜை கண்டுபிடிக்கிறது மோஸ்ட்லி கபிலன் தான். சூப்பர் ஒர்க்குங்க. ஐயோ, எனக்கு இந்த உலகத்துக்கு முத கொட்டக்காளி அறிமுகப்படுத்துறதுங்க. நான் உன்னை பொத்தி வச்சிருப்பேன், நான் உன்னை எழுதி வச்சிருப்பேன், நான் உன்னை எடுத்து வச்சிருப்பேன். அதுக்குள்ள இந்த கொட்டுக்காளி படத்தோட முதல் இமேஜை வந்து அறிமுகப்படுத்துறது கபிலன் கிரேட் ஒர்க். எனக்கு எப்பவுமே ஒரு ஒர்க் பிடிக்கும், எஸ்பெஷலி கொட்டுக்காளி மாதிரி ஒரு படத்துக்கு கிரேட் ஒர்க். இந்த திருஷ்டி பொம்மையெல்லாம் வச்சு பண்ணதெல்லாம் சூப்பர் ஒர்க்குங்க. செம்ம ட்ரிப்பு, ரொம்ப ட்ரிப்பியான ஒரு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்து மேலேயும் என் மேலேயும் மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்கு. இப்படி ஒன்று நடந்திருக்கு, இப்படி ஒன்று பண்ணணும், இது எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு. சூரிய கழுத்துல சுண்ணாம்பாங்க. சுண்ணாம்பு சீனி. அது எதுக்கு வைக்கிறாங்க? அது நம்ம இந்த இப்போ இன்னொரு 4 இன்டர்வியூ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் தொண்டை கட்டிடும். அது மாதிரி கலவரம், சத்தம், சண்டை, ஏதாவது ஒரு விஷயம் நடந்து ரொம்ப கத்தி பேசணும், வாய்ஸ் போயிடும். அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஊர் சைடு வந்து சுண்ணாம்பியும் சீனியும் கலந்து அப்பி விட்டாங்கன்னா இப்படி பிடிச்சிக்கிறோம். அண்ணன்ட்ட ஒரு மேனேஜர்ஸ் இருக்கும் பெக்லியராக. அதான் நான் சொல்கிறீங்களா, பயங்கரமாக இருப்பார். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா? சூரியனாவே இருக்க மாட்டார். பாலாஜி கமல்ஹாசன் சார் எழுதியிருந்தார். எல்லோரும் புதுமுகங்களாக இருந்தாருங்க, சூரி மட்டும் எனக்கு தெரிந்த முகமாக இருந்தார். 3 நிமிடம் கழித்து பாண்டியாக தெரிந்தார் அப்படின்னு ஒன்று கமல்ஹாசன் எழுதின லெட்டரில் இருக்கும். அதெல்லாம் எனக்கு அண்ணன் வந்து இதை ஃபீல் பண்ணி இதை கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுல எக்ஸாக்ட் பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணார். ஏன் சூரியோட வாய்ஸ் போகணும்? அவர் சூரிய நார்மல் வாய்ஸில் கூட பேசிக்கலாமே. இல்லையே, அதான் நம்ம பேக் ஸ்டோரியில் காட்டாத ஒரு பெரிய கலப்பரம் இருக்கு. நம்ம ஆஃபீல தானே இந்த கதைக்குள்ளே போகிறோம். ஒருத்தன் இடையில ஒரு சண்டை வந்தப்ப உங்களெல்லாம் விட்டு தாண்டா அவ்வளோ தூரத்தில் இருந்தேன்னு சொல்லி இந்த அடி அடிக்கிறவன் ஊர்லேருந்து கிளம்பி வந்தப்போ என்ன வெளுத்திருப்பான், மொத்த குடும்பத்தையும் எவ்வளோ கத்திருப்பான். அது நம்மளுக்கு தேவையில்லை, நீங்கள் இங்கேருந்து வாங்கன்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸை ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்றோம். அப்போ அது நடந்ததை நான் வந்து விஷுவலாக காட்ட முடியல, ஆனால் ஃபிசிக்கலாக மென்டலாக இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகி ஒருத்தர் இருக்கான்றதை நான் இப்படி தானே காட்ட முடியும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப நல்ல கான்வர்சேஷன் எனக்கு இருந்துச்சு. எனக்கும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்மளாக அதை கண்டடையும் போது நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் இல்லை. அது இந்த படத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்துக்காக நான் உங்களை புஷ் பண்ணவே இல்லை. நீங்கள் வா, நீங்கள் சொல்லு, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை உங்களுக்கு இது பண்ணுறதுக்காகவே சொல்லவே இல்லை. அதன் வழியாக நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும், அதுக்காக சொல்கிறேன். இதுதான் உலகம் முழுக்க வந்து இப்படி இந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து அவ்வளோ வேலை செஞ்சுருக்கு. நான் ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேங்க, சினிமா நம்மளை மாற்றும் நான் நம்புகிறேன். டெஃபினட்டாங்க. என்ன அது கொஞ்சம் பெட்டரான இடங்கள்ல டெஃபினட்டா எமோஷனலா டெஃபினட்டா வச்சிருக்கு. இல்லைங்க, சினிமா வந்து எதுவும் மாற்றாதெல்லாம் கிடையாதுங்க, டெஃபினட்டாக மாற்றும். அதுக்கான ஒரு மொழியில் நம்ம கையாண்டு நம்ம இது பண்ணிட்டு அவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நம்பி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை நம்பி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சினிமா வந்து நான் ஒரு எமோஷனல்ஸை கொடுத்து வேற ஒரு ஆன்மவத்தோட பார்க்குறேன் அப்படின்னு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கதைகள், மனிதர்கள், நிலம், கருத்து, இது கூடவே இதே லேயர்லேயே கிராஃப்டையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம வந்து அரைக்குறையமாக தொழில் கற்றுக்கிட்ட மாதிரி ஆயிருமே. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்கள், தொடர்ந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிஃப்ட். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Hi, this is Karthik Subraj. நான் அருண் மாதேஸ்வரன். I'm ரவிக்குமார். நான் உங்கள் சாந்தனு பாக்யராஜ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரியோராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது, என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.